திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் விவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீன ராசிக்குள்ளேயே ராகு. ஒரு பாசிட்டிவாக சொன்னால் வளர்ச்சி, ஒரு விஷயங்கள் ஜெயமாகிறது, தைரியமாக போராடுறது, வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இதெல்லாமே ஒரு வளர்ச்சியை ப்ளஸ்ஸாக சொன்னாலும் மைனஸாக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், மைண்டு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறது, அதே போல் குழப்பங்கள் நிறையா வர்றது, தன்னை எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்களோ அல்லது தப்பான ஒரு சூழ்நிலைகள் நம்ம சிக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளையும் இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ உங்கள் ராசிக்கு இயற்கையாகவே குருதான் அதிபதி. அவர் வருட கிரகமாக ஆயிட்டார். அப்போ அவர் 3ல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் முயற்சிகள் கைகூடும். ராகு ரிவர்ஸ் பார்வையாக உங்கள் ராசி அதிபதியை பார்க்கிறார். ராகுக்கு 2 பார்வைங்க. அதாவது 3ஆம் பார்வையாகவும் பார்ப்பார், 11ஆம் பார்வையாகவும் பார்ப்பார், அடுத்தது 7ஆம் பார்வையாகவும் பார்ப்பார். பொதுவாக ரிவர்ஸில் சுற்றக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இப்படி ரிவர்ஸில் பார்க்கும்போது 11ஆம் பார்வையாக வரும். அப்போது உங்கள் ராசி அதிபதி ராகு பார்க்கும்பொழுது வளர்ச்சி, ஆனால் குழப்பம் உண்டு, அதில் மாற்றம் கிடையாது. எதை செய்தாலும் டக்கு டக்குன்னு எல்லாம் அமைஞ்சு வரும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே சூப்பர் சக்ஸஸ். ஆனால் ஸ்பிரிச்சுவலாகவும் மைண்ட் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் பாசமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், உயிருள்ள பொருட்களுக்கு இந்த ராகுக்கு கேரண்டி கிடையாது. உயிரற்ற பொருட்களுக்கு வளர்ச்சி, உயிருள்ள பொருட்களுக்கு மனவேதனை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கார். 2 கூடையவர் 4ல் இருந்தால் வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்துறது. அதற்குண்டான வழிவகைகள் எல்லாமே இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக்கி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தந்தை மூலமாக உதவிகள், உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதே போல் 9ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல குரு அமைவது, குருமார்களை தேடி போவது. 9 அப்படிங்கிறது ஏதாவது தந்தை சொத்துக்கள் கூட கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த மாதம் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 2-4 தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா ஏதாவது நிலம் வாங்குறீங்க, விற்கிறீங்க, அதே போல் ஒரு பொருளை வீடு வண்டிகள் இதெல்லாமே விற்றுட்டு புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் வீட்டில் 18ஆம் தேதி வரைக்கும் நீசமாகிறார். 3ஆம் அதிபதி நீசமான கொஞ்சம் தைரியம் குறைவாயிடும். கொஞ்சம் கூட பிறந்தவங்களோட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படும். காரியங்கள் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அல்லது நடக்காமல் கூட போகலாம். ஏன்னா நீசம்னா வலு இல்லைன்னு தான் அர்த்தம், நடக்காதுன்னு தான் அர்த்தம். அப்போ அதெல்லாமே நடக்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் சில கண்டங்களோ சில எட்டுங்கிறது அவமானம் தானே, அப்போ சில அவமானங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இவர் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. 18ஆம் தேதிக்கு மேலே தன்னுடைய சொந்த வீடான துலாம் வீட்டில் மூல திரிகோணத்தில் ஆட்சி பலம் பெற்று அமரும் பொழுது 18ஆம் தேதிக்கு மேலே காரிய ஜெயங்கள், கூட பிறந்தவங்களோட சண்டை சச்சரவெல்லாம் இருந்தால் அது விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நினைத்த காரியங்கள் கைகூடி அதில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதீத தைரியங்கள் ஏற்படுறது, அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானம், இது எல்லாமே உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றங்கள் இல்லை. அதற்கப்புறம் கண்டங்கள் கொஞ்சம் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள், நல்ல மருத்துவர் இதெல்லாமே 18ஆம் தேதிக்கு மேலே அமையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மீனராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 6ஆம் வீட்டில் 23ஆம் தேதி வரைக்கும் மறைஞ்சிருக்கார். அப்போ 4 கூடையவரும் 7 கூடையவரும் மறைந்தால் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு கையில் எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்துட்டிங்கன்னா எதிர்பாராத திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது நீங்கள் எப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை போல் அமையாது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். அதனால இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 23ஆம் தேதிக்கு மேலே வரும் பொழுது நிச்சயமாக எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிறது வருவதற்குண்டான வாய்ப்புகளும். கேதுவோடு இருக்கிறதுனால தடை தாமதத்தை கொடுத்தாலும் புதன் அங்கே ஆட்சி உச்சம் பெறும் பொழுது ஏதோ ஓரளவுக்கு நாம் எதிர்பார்த்த வரனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சூரியன் 6ஆம் அதிபதி 16ஆம் தேதி வரைக்கும் 6 கூடையர் 6ல் இருக்கும் பொழுது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், இதில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ், நல்ல மருத்துவம், இதெல்லாமே இந்த சூரியன் இங்கே இருக்கிற வரைக்கும் நடக்கும். அடுத்தது சூரியன் பாருங்கள் 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கேதுவோட சேரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், அல்லது கணவருக்கோ மனைவிக்கோ ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது தந்தைக்கு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதே மாற்றமே கிடையாது. இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.